அனைவருக்கும் வணக்கம். டாக்டர் ஆர்.எஸ். கிருஷ்ணன் பேசுகிறேன். வாழ்க வளமுடன். நாம் கடந்த சில நாட்களாக பல வகைகளின் மருத்துவ குணங்களை பற்றி பார்த்து வருகின்றேன். நான் பல்வேறு தலைப்புகளில் வெளியிட்டிருக்கின்ற அனைத்து வீடியோக்களையும் பார்த்தீர்களேயானால் உங்களுக்கு நம் வாழ்விற்கு தேவையான பயனுள்ள மருத்துவ குறிப்புகள் அதில் அடங்கியுள்ளன. அவற்றை நீங்கள் சரியாக விளங்கி உங்கள் குடும்பம், குழந்தைகளுக்கும் எளிய மருத்துவ குறிப்புகளை கேட்டு சரியாக விளங்கி பயன்படுத்தி சுகம் காணுங்கள். எனது அனைத்து வீடியோக்களையும் பாருங்கள். எனது கிருஷ்ணன் லைஃப் ஸ்டைல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள். இன்று பல வகைகளில் இலந்தை பழத்தை பற்றி பார்ப்போம். பித்த மூர்ச்சை, அரோசகம், வாந்தி, வலிவாதம் ஆகிய பிணிகளை போக்கும் குணம் இலந்தை பழத்திற்கு இருக்கிறது. இதை வெறும் வயிற்றில் சாப்பிடக்கூடாது. பழத்தை உலர்த்தி கொட்டை நீக்கி கொடுத்து வந்தால் கபத்தை போக்கும். பழத்தில் உள்ள கொட்டையை நீக்கிவிட்டு தசையுடன் உப்பும் மிளகாயும் சேர்த்து அரைத்து உலர்த்தி வைத்து கொண்டு ஒரு நெல்லிக்காய் அளவு காலையில் கொடுத்து வந்தால் பித்த, வாந்தி, சுவையின்மை, உணவில் விருப்பமின்மை நீங்கி நல்ல பசி உண்டாகும். இலந்தை இலையை அரைத்து சிறு எலுமிச்சங்காய் அளவு புளித்த மோரில் கொடுத்தால் மூலம் குணமாகும். மூலம் மலத்தில் இரத்தம் அதிகமாக போகுதல், தேக எரிச்சல், வயிற்று கடுப்பு, பித்த மேகம் ஆகியவற்றை போக்கும் குணம் இலந்தை இலைக்கு இருக்கிறது. அயற்சியை விலக்கி பசியை உண்டாக்கும் குணம் வேருக்கு உண்டு. எனவே நாம் இலந்தை மரத்தில் உள்ள அனைத்தையும் நாம் பயன்படுத்தி நம் வாழ்வில் சுகம் பெறுவோமாக. அடுத்ததாக பேரீச்சம்பழம். பேரீச்சம்பழத்தை ஆங்கிலத்தில் டேட் ஃப்ரூட் என்று சொல்லுகிறார்கள். வெப்பம் அகற்றுதல், குளிர்ச்சி உண்டாக்குதல், காமம் பெருக்குதல் ஆகியவை பேரீச்சம்பழத்தின் செய்கைகளாகும். பேரீச்சம்பழமானது பித்தம், மதரோகம், மூர்ச்சை சுரம், சிலேத்தும, நீர்க்கோர்வை தாகம், இரத்த பித்தம், மதுமேகம், சுவையின்மை மற்றும் உணவில் விருப்பமின்மை, மலபந்தம் ஆகிய நோய்களை கண்டிக்கும். தசை வளர்ச்சிக்கும் உடல் வலிமைக்கும் பயன் தரக்கூடியது பேரீச்சம்பழம். பேரீச்சம்பழத்தில் உயிர்ச்சத்து ஏ அதிகமாக இருக்கிறது. இரத்தத்தை விருத்தி செய்யும் ஆற்றலும் இரத்தத்தின் வளத்தை மேம்படுத்தும் இயல்பும் பேரீச்சம்பழத்திற்கு இருக்கிறது. நீரிழிவு நோயாளிகள் பேரீச்சம்பழம் சாப்பிட்டால் நீரில் சர்க்கரையின் அளவு குறையும். இரவில் 2 அல்லது 3 பேரீச்சம்பழத்தை சாப்பிட்டுவிட்டு பசுவின் பாலை அருந்தி வந்தால் இரத்த விருத்தி ஏற்பட்டு உடல் வளம் பெறும். 1 அவுன்ஸ் பேரீச்சம்பழத்தில் உயிர்ச்சத்து ஏ 170 மில்லிகிராம் அளவு பொதிந்துள்ளது. உயிர்ச்சத்து B1, B2, இரும்புச்சத்து, சுண்ணாம்புச்சத்து ஆகியவும் அடங்கியிருக்கின்றன. மீண்டும் நாளைய பகுதியில் மற்ற பழங்களை பற்றி பார்ப்போம். நன்றி, வணக்கம்.